தம் கிருபை பெரிதல்லோ என் ஜீவனிலும் அதே இம்மட்டும் காத்ததுவே இன்னும் தேவை கிருபை பாருமே இன்னும் தேவை கிருபை பாருமே தாழ்மை உள்ளவரிடம் தங்கிடுதே கிருபை தாழ்மை உள்ளவரிடம் தங்கிடுதே கிருபை வாழ்நாளெல்லாம் அது போதுமே சுகமுடன் பம்பலமுடன் சேவை செய்ய கிருபை தாருமே சேவை செய்ய கிருபை தாருமே தம் கிருபை பெரிதல்லோ என் ஜீவனிலும் அதே இம்மட்டும் காத்ததுவே இன்னும் தேவை கிருபை தாருமே இன்னும் தேவை கிருபை தாருமே. டியர் ஃப்ரெண்ட்ஸ், அன்பின் வாழ்த்துக்கள். ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே உங்களை வாழ்த்துகிறேன். மீண்டும் ஒரு கிறிஸ்து பிறப்பின் பண்டிகைக்கு அருகாமையிலே நெருங்கி கொண்டிருக்கிறோம். ஒருவேளை பெத்லகேமிலே பிறந்தது அது சரித்திரத்திலே எழுதப்பட்ட ஒன்று. ஆனால் அனுதினமும் எழுதப்பட வேண்டிய ஒன்று இருக்கிறது. அது பெத்லகேமிலே பிறந்த பாலகன் என்னுடைய உள்ளத்திலே பிறக்க வேண்டும், எல்லா தேசத்தில் உள்ள எல்லா மக்களும் உள்ளத்திலே பிறக்கணும். அதுதான் முக்கியம். இதற்கு எனக்குள்ளே காணப்பட வேண்டிய முக்கியமான ஒரு காரியம் என்னென்னா, இயேசு கிறிஸ்துவிடத்திலே காணப்பட்ட தாழ்மை. சங்கீதம் 138:6 வாசிக்கும் பொழுது எல்லா பணிவிடைக்காரர்களும் இதை நன்கு அறிந்திருக்கிறோம். ஆனால் அதை அபியாசப்படுத்துவதிலே கஷ்டப்படுகிறோம். கர்த்தர் உயர்ந்தவராயிருந்தும் தாழ்மையுள்ளவனை நோக்கி பார்க்கிறார், மேட்டிமை உள்ளவனையோ தூரத்திலிருந்து அறிகிறார். அப்போ ரொம்ப தூரம் போயிடுறன்னு அர்த்தம். அப்போ எல்லாருக்குமே நல்லா தெரியும், ஆண்டவராகிய கர்த்தர் உன்னதத்தில் இருந்தாலும் அவர் தாழ்மையுள்ளவனை தான் நோக்கி பார்க்கிறார். அப்போ தாழ்மையுள்ளவனை நோக்கி பார்க்கிற ஆண்டவரிடத்தில் நாம் எப்படி இருக்கணும், தாழ்மையுள்ளவர்களாக இருக்கணுங்கிறது தான் கற்றுக் கொடுக்கிறார். ஆனால் இன்றைக்கு பெரும்பாலான நம்முடைய வெளியில் நம்ம போய் தேட வேண்டியதில்லை. ஆண்டவருடைய பணிவிடைக்காரர்களிடத்திலே கொஞ்சம் வளர்ந்துட்டோம்னா முதலாவது எடுபட்டு போகிறது என்னன்னா தாழ்மை தான். இன்றைக்கு ஆண்டவர் அதைத்தான் மீண்டும் மீண்டும் வலியுறுத்துகிறார். நம்மிடத்தில் இருக்க வேண்டிய மிகப்பெரிய பண்பு, ஆண்டவருடைய பண்பு, அந்த பண்புகளில் ஒன்று இயேசு கிறிஸ்துவின் தாழ்மை. இன்றைக்கு திருமண்டலமாக தென்னிந்திய திருச்சபையாக நாம் தியானிக்கிற தலைப்பு மாரநாதா. ஆண்ட கர்த்தாவே வாரும் வாரும் என்று அழைக்கிறோமே, வரும் பொழுது அவரோடு கூட கரம் கோர்த்து மகிழ்ச்சியாக போகணும்னா ஆண்டவரிடத்தில் காணப்பட்ட, கிறிஸ்துவிடத்தில் காணப்பட்ட குணாதிசயங்கள் எனக்கும் உங்களுக்கும் வேண்டும். அதில் முக்கியமானது தாழ்மை. தாழ்மை எனக்குள்ளே இருக்கும் பொழுதுதான் மன்னிப்பு என்கின்ற அடுத்த முக்கியமான செயல்பாடு நமக்குள்ளே நிகழும். அதைத்தான் கல்வாரியில் பார்க்கிறோம். தனக்கு எதிராக குற்றம் செய்தவர்கள், தண்டித்தவர்கள், தவறு இழைத்தவர்கள், இவர்களை ஆண்டவர் என்ன பண்ணுறாரு, மன்னிக்கிறார். ஏன்னா அவருக்குள்ளே இருந்த தாழ்மை. மத்தேயு 11:29 நாம் வாசிக்கும் பொழுது ஆண்டவர் சொல்கிறாரு,
என்னிடத்தில் வந்து கற்றுக்கொள்ளுங்கள். எதை கற்றுக்கொள்ளுங்கள்? நான் சாந்தமும் மனத்தாழ்மையாக இருக்கிறேனே, அதை கற்றுக்கொள்ளுங்கள். வேறு எதையும் கற்றுக்கொள்ளாதீங்க. அதிசயம் அற்புதம் பண்ணுறது எப்படி? தலையில் கை வச்சா கீழே விழ முடியுமா? இதை கற்றுக்கொள்வதற்கு நான் உங்களை கூப்பிடல, அது அவசியமும் இல்லை. தாழ்மையாக இருந்தீங்கனாலே உங்களுக்கு பாதத்தில் வந்து எல்லோரும் விடுவாங்க. பாதத்தில் விட வேண்டிய அவசியம் இல்லை, எல்லோரும் உங்களை தேடி வருவாங்க. அதைத்தான் நாம் பார்க்குறோம். நம்ம சொல்கிறத கேட்பாங்க. அப்போ ஆண்டவர் இன்றைக்கு கற்றுத்தருகிறது என்னென்னா, ஹம்பிள் அண்ட் டெண்டர்னஸ். அவர் உயர்ந்தவராக இருந்தும் தாழ்மையுள்ளவனை நோக்கி பார்க்கிறார். என்னை அவர் பார்க்கிறது எவ்வளவு சந்தோஷமான விஷயம். அதே போல் மற்றவர்களையும் நான் உயர்ந்தவன் நினச்சேன்னா மற்றவர்களை தாழ்மையாக பார்க்க முடியாது. கிறிஸ்துவை போல பெத்லகேமிலே ஒரு மாட்டுக்குடியிலே வந்து ஏழை வடிவத்திலே பிறக்கிற தாழ்மையை அவர் அணிந்து கொண்டாரே, அதுபோல என்னை நான் தாழ்த்தும் பொழுது ஆண்டவர் என்னை பார்க்கிறார். இப்படி நானும் மற்றவர்களை பார்க்க இந்த நாளிலே ஆண்டவர் கிருபை செய்யணும். தாழ்மையோடு கூட ஆண்டவருடைய சந்நிதிக்கு வருவோம். வெளிப்புற தோற்றத்தில் அல்ல, இருதயத்திலே புறப்படுகின்ற அந்த எண்ணங்கள், செயல்பாடுகள் என்னை தாழ்மையுள்ளவனாய் மாற்ற வேண்டும். வெளியில் பார்க்கும் பொழுது சபையில் ரொம்ப நல்லா இருப்பேன், வீட்டுக்கு வந்தால் தான் உண்மை இல்லை தெரியும். எல்லா சூழ்நிலைகளிலும் கிறிஸ்துவின் தாழ்மையை அணிந்து கொள்வோம். வரப்போகின்ற ஆண்டவராகிய மாரநாதா என்று வரவேற்பதற்கு ஏற்ற தகுதியை பெற்றுக்கொள்வோம். கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.